குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். பிரம்மத்தை அறைந்து விட்டதாக மனிதர்கள் நினைக்கிறார்கள். எறும்பு ஒன்று சர்க்கரை குன்றிற்கு சென்றது. ஒரே ஒரு பொடி அதன் வயிற்றை நிரப்பிவிட்டது. மற்றொரு பொடியை வாயில் எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி திரும்பியது. போகும்போது அது தனக்குள்ளே அடுத்த முறை வந்து சர்க்கரை குன்றையே தூக்கி செல்வேன் என்று எண்ணிக்கொண்டது. சாதாரண மனிதர்கள் இப்படியெல்லாம் தான் நினைக்கிறார்கள். பிரம்மம் வாக்கிற்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டது என்பதை அவர்கள் அறிவதில்லை. யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் பிரம்மத்தை பற்றி அவன் என்னதான் அறிந்து விடுவான்? சுகதேவோர் போன்றோர் சற்று பெரிய எறும்புகள். மிஞ்சி போனால் 8-10 பொடிகளைத்தான் கொண்டு வந்திருப்பார்கள். அவ்வளவுதான். வேதங்களிலும் புராணங்களிலும் பிரம்மம் பற்றி கூறப்பட்டுள்ளதே. அது எப்படி தெரியுமா? ஒருவன் கடலை பார்த்துவிட்டு வந்தான். அவனிடம் ஒருவன் கடல் எப்படி இருக்கிறது என்று கேட்டான். மற்றவன் வாயை ஆவென்று திறந்து, அதை என்னவென்று சொல்வேன்? அப்பப்பா, எவ்வளவு பெரிய அலைகள், எப்பேற்பட்ட பயங்கர ஓசை என்று சொல்வான். பிரம்மத்தை பற்றி சொல்லப்பட்டிருப்பது இப்படித்தான். அவர் ஆனந்தமயமானவர், சச்சிதானந்த வடிவினர் என்று வேதங்கள் கூறுகின்றன. சுகர் முதலான மகாமுனிவர்கள் பிரம்மமாகிய கடலின் கரையில் நின்று கொண்டு அதை பார்த்தார்கள், தொட்டார்கள். ஒரு சிலரின் கருத்துப்படி அவர்கள் அந்த கடலில் இறங்கவே இல்லை. அதில் இறங்கினால் மீண்டு வர வழியில்லை. சமாதி நிலையில் பிரம்மஞானம் ஏற்படுகிறது, பிரம்ம தரிசனம் கிடைக்கிறது. அந்த நிலையில் சிந்தனை முற்றிலுமாக நின்று விடுகிறது. மனிதன் மௌனியாகி விடுகிறான். பிரம்மம் என்றால் என்ன என்பதை விளக்கி கூறும் ஆற்றல் அவனுக்கு இருப்பதில்லை. உப்பு பொம்மை ஒன்று கடலின் ஆழத்தை அளக்க சென்றது. கடலின் ஆழம் எவ்வளவு என்று எல்லோருக்கும் சொல்ல அது ஆசைப்பட்டது. அதனால் சொல்ல முடியுமா? இறங்கியதும் கரைந்து விட்டது. யார் வந்து கடலின் ஆழத்தை சொல்வது? சங்கராச்சாரியார் மக்களுக்கு போதிப்பதற்காக வித்தியை நான் உணர்வை வைத்திருந்தார். பிரம்ம தரிசனம் கிடைத்தால் மனிதன் மௌனியாகி விடுகிறான். தரிசனம் பெறாத வரையில்தான் பேச்சும் ஆராய்ச்சியும் எல்லாம். வெண்ணெயை உருக்கும்போது அது பக்குவமாகும் வரை உஸ் என்ற சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். உருகி நெய்யாகிய பின் ஓசை வருவதில்லை. அதில் பூரி தட்டி போட்டால் மீண்டும் உஸ் என்ற சத்தம் வரும். பூரி புரிந்து பக்குவமானதும் ஓசை நின்றுவிடும். அதுபோல் சமாதி நிலையை அடைந்தவன் பிறருக்கு போதிப்பதற்காக கீழே இறங்கி வருகிறான், பேசுகிறான். தேனி பூவில் உட்காராத வரை ரீங்காரமிடுகிறது. பூவில் அமர்ந்து தேனை பருகத் தொடங்கியதும் மௌனமாகி விடுகிறது. தேனை குடித்த வெறியில் சில வேளைகளில் மறுபடியும் ரீங்காரமிட ஆரம்பிக்கிறது. குடத்தை குளத்திற்கு கொண்டு சென்று நீர் நிறைக்கும் போது பக் பக் என்று சத்தம் வரும். குடம் நிறைந்தால் சத்தம் நின்று விடுகிறது. ஆனால் அந்த குடத்திலிருந்து வேறு இடத்தில் தண்ணீரை ஊற்றினால் மீண்டும் சத்தம் வரும். ரிஷிகள் பிரம்மஞானம் பெற்றிருந்தனர். உலகியல் ஆசையின் சுவடு இருந்தால் கூட இந்த பிரம்மஞானம் கிடைக்காது. ரிஷிகள் எவ்வளவு பாடுபட்டார்கள்! அதிகாலையில் ஆசிரமத்தை விட்டு செல்வார்கள். தனிமையில் அமர்ந்து நாள் முழுவதும் தியானம் செய்வார்கள், சிந்திப்பார்கள். இரவில் ஆசிரமத்திற்கு திரும்பி கொஞ்சம் பழமோ கிழங்கோ சாப்பிடுவார்கள். பார்ப்பது, கேட்பது, தொடுவது முதலான விஷயங்களிலிருந்து மனத்தை விலக்கி வைத்திருந்தார்கள். அதனால்தான் சரியான பிரம்ம உணர்வை அவர்களால் பெற முடிந்தது. கலியுகத்தில் மனிதன் உணவை நம்பி இருக்கிறான். அதனால்தான் உடல் உணர்வு நீங்குவதில்லை. இந்த நிலையில் சோகம், நானே அவன், நானே கடவுள் என்று சொல்வது நல்லதல்ல. அவன் செய்யாத காரியம் எதுவும் இல்லை. இதில் நானே பிரம்மம், நானே கடவுள் என்று சொல்வது சரியல்ல. யாரால் பற்றை விட முடியவில்லையோ, என்னதான் முயன்றாலும் யாருடைய நான் போகவில்லையோ அவர்களுக்கு நான் சேவகன், நான் பக்தன் என்ற பாவனை நல்லது. பக்தி நெறியின் மூலமும் அவரை அடையலாம். ஞானி இதுவல்ல இதுவல்ல என்று பகுத்தறிந்து உலகப் பொருட்கள் மீதுள்ள பற்றை விடுகிறான். அப்போதுதான் அவனால் பிரம்மத்தை அறிய முடியும். படிகள் ஒவ்வொன்றாக கடந்து மாடியை அடைவது போன்றது இது. ஆனால் விஞ்ஞானி அவருடன் பேசுகிறான். மேலும் சிலவற்றை காண்கிறான். செங்கல், சுண்ணாம்பு, காரை போன்ற எந்த பொருட்களால் மாடி கட்டப்பட்டிருக்கிறதோ அதே பொருட்களால் தான் படிகளும் கட்டப்பட்டிருப்பதை அவன் காண்கிறான். இதுவல்ல இதுவல்ல என்னும் வழியின் மூலம் யாரை பிரம்மம் என்று அறிந்தானோ
அவரே இந்த அண்ட சராசரங்களாகவும் உயிர்களாகவும் ஆகியிருக்கிறார். நிர்குணமே சகுணமாகவும் இருப்பதை விஞ்ஞானி காண்கிறான். மாடியிலேயே நீண்ட நேரம் தங்க முடியாது, கீழே வந்தேயாக வேண்டும். சமாதி நிலையில் பிரம்மத்தை கண்டவர்களும் கீழே இறங்கி வருகிறார்கள். அதே பிரம்மம்தான் உலகமாகவும் உயிர்களாகவும் ஆகியிருப்பதை காண்கிறார்கள். சரிகம பதனியில் நீயில் நீண்ட நேரம் நிற்க முடியாது. நான் உணர்வு நீங்குவதில்லை. அவரே நான், அவரே உயிர்கள், உலகம் எல்லாம் என்று அப்போது விஞ்ஞானி காண்கிறான். இதுவே விஞ்ஞானம். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். ஞானியின் பாதையும் பாதைதான், ஞானமும் பக்தியும் கலந்ததும் பாதைதான், பக்தி நெறியும் பாதைதான். ஞான யோகமும் உண்மை, பக்தி நெறியும் உண்மை. எல்லா பாதைகள் வழியாகவும் இறைவனை அடையலாம். அவர் எவ்வளவு காலம் நான் உணர்வை நம்முள் வைத்திருக்கிறாரோ அதுவரை பக்தி நெறிதான் சுலபமானது. பிரம்மம் மேருமலையைப் போல் அசைவற்றது, செயலற்றது என்று காண்கிறான் விஞ்ஞானி. இந்த உலகம் இறைவனின் சத்துவம், ரஜஸ், தமஸ் ஆகிய 3 குணங்களால் உருவாகியுள்ளது. ஆனால் அவர் இவற்றுடன் சம்பந்தப்படாதவராக இருக்கிறார். யார் பிரம்மமாக இருக்கிறாரோ அவரே பகவானாகவும் இருப்பதை விஞ்ஞானி காண்கிறான். குணங்களை கடந்தவரான அவரே 6 ஐஸ்வர்யங்கள் நிறைந்த பகவானாகவும் இருக்கிறார். உயிர்கள், உலகங்கள், மனம், புத்தி, பக்தி, வைராக்கியம், ஞானம் இவையெல்லாம் பகவானின் ஐஸ்வர்யங்கள். இறைவன் 6 ஐஸ்வர்யங்கள் உடையவர். இவை இல்லாவிட்டால் யார் அவரை மதிப்பார்கள்? இந்த உலகம் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். என்னென்ன பொருட்கள்! சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், எத்தனை வகையான உயிரினங்கள், பெரியவை, சிறியவை, நல்லவை, கெட்டவை, சிலரிடம் அதிக சக்தி, சிலரிடம் குறைந்த சக்தி. கடவுள் எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கிறார். எறும்பு வரை எல்லா உயிர்களிலும் இருக்கிறார். ஆனால் சக்தி வெளிப்பாட்டில் வித்தியாசம் உண்டு. இல்லாவிட்டால் ஒருவன் 10 பேரை அடித்து வீழ்த்துகிறான், மற்றொருவன் ஒருவனைக் கண்டே ஓடுகிறான். அது எப்படி? சக்தி வெளிப்பாட்டில் வித்தியாசம் இல்லை என்றால் சிலரை ஏன் எல்லோரும் மதிக்க வேண்டும்? வெறும் படிப்பினால் எந்த பயனும் இல்லை. புத்தகம் படிப்பது கடவுளை அடைவதற்கான வழியை தெரிந்து கொள்வதற்காகவும் அவரை அறிவதற்காகவும் தான். ஒரு சாது புத்தகம் ஒன்று வைத்திருந்தார். அதில் என்ன இருக்கிறது என்று கேட்டபோது புத்தகத்தை திறந்து காட்டினார். பக்கம் பக்கமாக அதில் ஓம் ராம், ஓம் ராம் என்று மட்டுமே எழுதப்பட்டிருந்தது, வேறு எதுவும் இல்லை. கீதையின் சாரம் என்ன? 10 முறை சொன்னால் என்ன வருமோ அதுதான். கீதா கீதா என்று 10 தடவை சொன்னால் தாகி தியாகி, அதாவது தியாகி தியாகி என்று வரும். அதுதான் கீதையின் போதனை. ஏ மனிதா, எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு கடவுளை அடைய முயற்சி செய். துறவியானாலும் சரி, இல்லறத்தானாக இருந்தாலும் சரி, மனத்திலிருந்து எல்லா பற்றுகளையும் உதற வேண்டும். விஞ்ஞானி ஏன் பக்தி நெறியை பின்பற்றுகிறான்? இதற்கு விடை நான் உணர்வு போகாததால்தான். சமாதி நிலையில் அது போய்விடும் என்பது உண்மை. ஆனால் மறுபடியும் வந்து விடுகிறது. சாதாரண மக்களுக்கோ நான் என்பது போவதே இல்லை. அரச மரத்தை வெட்டி எறியுங்கள், மறுநாளே அது முளை விட்டிருக்கும். ஞானம் பெற்ற பிறகு கூட இந்த நான் எங்கிருந்தோ வந்து தொலைகிறது. கனவில் புலியை கண்டான், பிறகு விழித்தான். விழித்த பின்னும் இதயம் படபடவென்று அடைத்து கொண்டிருக்கிறது. இந்த நான் காரணமாகத்தான் எத்தனை துயரங்கள். ஒரு சமயம் ராமர் அனுமனிடம் நீ என்னை எப்படி கருதுகிறாய் என்று கேட்டார். அதற்கு அனுமன், பிரபோ, நான் உணர்வு இருக்கும்போது நீ பூரணன், நான் அம்சம். நீ எஜமான், நான் சேவகன் என்று காண்கிறேன். உண்மை ஞானம் வரும்போது நீயே நான், நானே நீ என்று காண்கிறேன் என்று கூறினார். எஜமான் சேவகன் பாவனையே நல்லது. இந்த நான் என்பது போவதாக இல்லை. எனவே அந்த போக்கிரி இறைவனின் அடிமை நான் என்று இருக்கட்டுமே. நான், எனது இவை இரண்டும் அஞ்ஞானம். என் வீடு, என் செல்வம், என் படிப்பு இவையெல்லாம் என் சொத்து. இத்தகைய மனப்போக்கு அஞ்ஞானத்திலிருந்து வருகிறது. பகவானே, நீயே இந்த உலகத்தை படைத்தவன். வீடு, வாசல், மனைவி, மக்கள், வேலையாட்கள், நண்பர்கள் சகலமும் உன்னுடையவை. இந்த மனப்போக்கு ஞானத்திலிருந்து பிறக்கிறது.
மரணத்தை பற்றி சிந்தித்து வர வேண்டும். மரணத்திற்கு பிறகு எதுவும் இருக்காது. வேலையின் காரணமாக மக்கள் கிராமங்களிலிருந்து கல்கத்தாவிற்கு வருவது போல் நாமும் சில கடமைகளை செய்வதற்காக வந்திருக்கிறோம். பணக்காரனுக்கு தோட்டம் உள்ளது. யாராவது அதை பார்க்க வந்தால் தோட்டக்காரன் அவர்களிடம், இது எங்கள் தோட்டம், இது எங்கள் குளம் என்றெல்லாம் சொல்கிறான். ஏதோ தவறுக்காக அந்த தோட்டக்காரன் வேலையிலிருந்து நீக்கப்பட நேர்ந்தால் ஒரு தகர டப்பாவை கூட எடுத்து செல்ல முடியாது. காவலாளியின் துணையுடன் இரகசியமாக எடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது. கடவுள் 2 தருணங்களில் சிரிக்கிறார். நோயாளியின் தாயிடம் வைத்தியன், அம்மா பயம் எதற்கு, நான் உங்கள் மகனை குணப்படுத்தி விடுகிறேன் என்று கூறும்போது கடவுள் சிரிக்கிறார். எப்படி, என்ன இது, இவனது உயிரை நான் கொண்டு போகப் போகிறேன், இந்த வைத்தியனோ பிழைக்க வைத்து விடுவேன் என்கிறானே என்று கூறி சிரிக்கிறார். அனைத்தையும் நடத்துபவர் அந்த இறைவன் என்பதை மறந்து தன்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்று வைத்தியன் நினைத்து கொள்கிறான். மேலும் 2 சகோதரர்கள் கயிறு பிடித்து நிலத்தை பிரித்து, இந்த பக்கம் என்னுடையது, அந்த பக்கம் உன்னுடையது என்று கூறும்போதும் கடவுள் சிரிக்கிறார். இந்த அண்ட சராசரமே என்னுடையது, ஆனால் இவர்களோ இந்த பக்கம் என்னுடையது, அந்த பக்கம் உன்னுடையது என்கிறார்கள் என்று எண்ணி சிரித்து கொள்கிறார். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். இறைவனை பகுத்தறிவினால் அறிய முடியுமா என்ன? அவருக்கு அடிமையாகி அவரிடம் சரணாகதி அடைந்து அவரை கூப்பிடு. கல்வி கேள்விகளினால் பகுத்தறிந்து இறைவனை அறிய முடியாது. சக்தியாம் அவள் தன் உதரம் தனியிலே அணு முதல் அண்டம் வரை நிறைந்திடுமே. 6ஆம் வேத தரிசனம் எவையும் அவளை விளக்கும் திறனற்றுள்ளவே. புலமையினால் அவளை அடைய முடியாது. நம்பிக்கையும் பக்தியும் வேண்டும். நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கது என்பதை கூறுகிறேன் கேளுங்கள். ஒருவனுக்கு இலங்கையிலிருந்து கடலை கடக்க வேண்டியிருந்தது. அவனிடம் விபீஷணன், இதோ பார், இந்த பொருளை உன் ஆடை நுனியில் முடிந்து வைத்துக்கொள். கடலை பத்திரமாக தாண்டி விடுவாய். கடலின் மீது உன்னால் நடந்தே செல்ல முடியும். ஆனால் அதை பிரித்து பார்க்காதே. பார்த்தால் அந்த கடமையை கடலில் மூழ்கி விடுவாய் என்றார். அந்த மனிதனும் கடல் மீது நன்றாக நடக்க தொடங்கினான். நம்பிக்கைக்கு அவ்வளவு ஆற்றல். கொஞ்ச தூரம் சென்றபோது அவனுக்கு ஓர் எண்ணம் தோன்றியது. விபீஷணர் அப்படி என்ன பொருள் கொடுத்திருக்கிறார்? இதை கொண்டு நீரின் மீது இவ்வளவு எளிதாக நடக்க முடிகிறதே. உடனே முடிச்சை அவிழ்த்து பார்த்தான். அங்கே ராம் என்று எழுதிய ஓர் ஓலை இருந்தது. அதை கண்டதும், ஓ, இவ்வளவுதானா என்று நினைத்தான். அவ்வளவுதான். உடனே கடலில் மூழ்கிவிட்டான். இறைவனிடம் நம்பிக்கை இருந்தால் பாவம் செய்தாலும் மகாபாதகம் செய்தாலும் எதற்கும் பயப்பட தேவையில்லை. நம்பிக்கையும் பக்தியும். பக்தியால் இறைவனை மிக எளிதில் அடையலாம். அவர் பாவனையால் அடையப்படுபவர். பரவச பக்தி என்றால் இறைவனை நேசிப்பது என்பது பொருள். யார் பிரம்மமோ அவரையே தேவி என்று அழைக்கிறோம். வேதத்தில் யார் பிரம்மம் என்று கூறப்படுகிறதோ அவரையே தாம் தேவி என்று அழைக்கிறோம். நிர்குணமானவரே சகுணமாகவும் உள்ளார். யார் பிரம்மமோ அவரே சக்தி. செயலற்றதாக தோன்றும்போது அவரை பிரம்மம் என்கிறோம். படைத்து காத்து அழிக்கும் செயல்களை புரிவதாக தோன்றும்போது ஆத்யா சக்தி என்கிறோம், காளி என்கிறோம். நெருப்பும் அதன் சூடும் போல் பிரம்மமும் சக்தியும் வேறல்ல. நெருப்பு என்றவுடன் சூட்டை புரிந்து கொள்கிறோம். சூடு என்றால் நெருப்பை நினைத்து கொள்கிறோம். ஒன்றை ஒப்புக்கொண்டால் மற்றொன்றையும் ஒப்புக்கொண்டதாகி விடுகிறது. பிரம்மத்தையே அன்னை என்று அழைக்கிறோம். அன்னை ஆழ்ந்த அன்பிற்கு உகந்தவள் அல்லவா? இறைவனை நேசிக்க முடியுமானால் அவரை அடைய முடியும். பாவனை, பக்தி, அன்பு, நம்பிக்கை இவை வேண்டும். மனம் இறைவனில் லயித்து விட வேண்டும். அவரை ஆழ்ந்து நேசிக்க வேண்டும். அவர் அமுதக்கடல் அல்லவா? அதில் மூழ்கினால் மனிதன் இறப்பதில்லை, சாகா நிலையை அடைகிறான். இறைவனை அதிகமாக நினைத்தால் மூளை குழம்பிவிடும் என்று சிலர் நினைக்கின்றனர். அது உண்மை அல்ல. ஏனென்றால் அவர் அமுதக்கடல். வேதம் அவரை அமுதம் என்று பாடுகிறது. அதில் மூழ்கினால் மரணமில்லை, மரணமில்லா பெருநிலை கிடைக்கிறது. இறைவனிடம் பக்தி ஏற்பட்டால் பூஜை, ஹோமம், யாகம், யஜ்ஞம் எதிலும் பயனில்லை. இறைவனிடம் பக்தி ஏற்பட்டாலோ இத்தகைய கிரியைகளுக்கு அவ்வளவு தேவையும் இல்லை. காற்றில்லாத போது விசிறி தேவை.
தென்றல் வீசத் தொடங்கியதும் விசிறியை வைத்து விடுகிறோம். அதன் பிறகு விசிறிக்கு என்ன வேலை? ஒரு பக்தரை பார்த்து கூறினார், நீங்கள் செய்பவையெல்லாம் நல்ல காரியங்கள். நான் செய்கிறேன் என்ற அகங்காரத்தை விட்டுவிட்டு பற்றின்றி செய்ய முடியுமானால் மிகவும் நல்லது. பற்றின்றி பணி செய்யும் தோறும் இறைவனிடம் பக்தியும் அன்பும் உண்டாகிறது. இத்தகைய பணி செய்வதன் மூலம் இறை அனுபூதி வாய்க்கிறது. இறைவனிடம் பக்தியும் அன்பும் வளர்கின்ற அளவுக்கு உங்கள் கடமைகள் குறையும். மருமகள் கருவுற்றால் மாமியார் அவளுடைய வேலைகளை குறைக்கிறாள். மாதங்கள் செல்ல செல்ல வேலைகளை குறைத்து கொண்டே போகிறாள். 10வது மாதம் ஆகிவிட்டால் அவளுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாள். குழந்தைக்கு ஏதாவது கெடுதல் விளைந்துவிடக்கூடாதே, பிள்ளை பெற்றின் போது தொல்லைகள் ஏற்பட்டு விடக்கூடாதே என்றுதான். நீங்கள் செய்யும் பணிகளால் உங்களுக்கு நன்மை உண்டாகிறது. பற்றின்றி பணி செய்வதால் மனம் தூய்மையடைகிறது. உங்களுக்கு இறைவனிடம் அன்பு பிறக்கிறது. அன்பு ஏற்பட்டால் அவரை காண முடியும். மனிதர்களால் உலகிற்கு உதவ முடியாது, அவரே உதவுகிறார். சந்திர சூரியர்களை படைத்தவர் யாரோ, தாய் தந்தையர் உள்ளத்தில் பாசத்தை வைத்தவர் யாரோ, மேலோரின் உள்ளத்தில் கருணையை வைத்தவர் யாரோ, சாதுக்கள் மற்றும் பக்தர்களின் மனதில் பக்தியை வைத்தவர் யாரோ அவரே செய்கிறார். ஆசைகள் இன்றி யார் வேலை செய்கிறானோ அவன் தனக்கே நன்மை செய்கிறான். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். உள்ளே பொன் உள்ளது, அது இன்னும் உங்களுக்கு தெரியவில்லை. மண்ணால் சிறிது மூடப்பட்டிருக்கிறது. ஒருமுறை தெரிந்துவிட்டால் எல்லா வேலைகளும் குறைந்துவிடும். மருமகளுக்கு குழந்தை பிறந்துவிட்டால் குழந்தையை பார்த்து கொள்வதும் அதை கொஞ்சுவதும் குலவுவதும் தான் அவளுடைய வேலை. வீட்டு வேலை எதையும் மாமியார் அவளுக்கு கொடுப்பதில்லை. பற்றின்றி வேலை செய்தால் இறைவனிடம் அன்பு ஏற்படும். படிப்படியாக அவரது அருளால் அவரது காட்சியையும் பெறலாம். இறைவனை காண முடியும், அவருடன் பேச முடியும். நான் இப்போது எப்படி உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறேனோ அதுபோல் அவருடன் பேச முடியும். சச்சிதானந்தத்தை அடைந்தால் சமாதி நிலை வாய்க்கிறது. அந்த நிலையில் கடமைகள் கழன்று விடுகின்றன. நான் பாடகரின் பெயரை சொல்லி கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அந்த வேளையில் அவரே வந்துவிட்டார். அதன் பிறகும் அவரது பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? தேனி எதுவரை ரீங்காரம் செய்து கொண்டிருக்கும்? பூவின் மீது அமரும் வரை. ஆனால் சாதகர்கள் கடமைகளை விடக்கூடாது. பூஜை, ஜபம், தியானம், சந்தியாவந்தனம், கவசம், தீர்த்த யாத்திரை எல்லாவற்றையும் செய்தேயாக வேண்டும். இறைக்காட்சியை பெற்ற பிறகும் யாராவது ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார்களானால் அவர்கள் தேன் குடித்து கொண்டிருக்கும் போதே மெல்ல ரீங்காரம் செய்கின்ற தேனீக்களை போன்றவர்கள். பாடகர் நன்றாக பாடினார். அதில் மகிழ்ந்த குருதேவர் அவரிடம், ஒருவரிடம் எதிலாவது விசேஷ திறமை இருந்தால் சங்கீதத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சிறப்பாக தேர்ச்சி பெற்றிருந்தால் அவரிடம் கடவுளின் சக்தி தனி சிறப்புடன் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்றார். பக்திதான் சாரம். இறைவன் எல்லா உயிர்களிலும் உள்ளார் என்பது நிச்சயம். இதில் பக்தன் என்று யாரை சொல்வது? யாருடைய மனம் எப்போதும் இறைவனில் இருக்கிறதோ அவனே பக்தன். ஆணவமும் தற்பெருமையும் இருந்தால் அது சாத்தியமில்லை. ஆணவம் என்னும் குன்றின் மீது கடவுளுடைய கருணை என்னும் மழைநீர் தங்காது, வளைந்து கீழே ஓடிவிடும். நான் ஒரு கருவி. எல்லா நெறிகளின் மூலமும் கடவுளை அடைய முடியும். எல்லா மதங்களும் உண்மை. மாடியை அடைவதுதான் முக்கியம். சரியான படிகள் வழியாக ஏறி நீ அதை அடையலாம். மரப்படிகள் வழியாக அடையலாம். மூங்கிற்படிகள் வழியாக அடையலாம். கயிற்றை பிடித்து ஏறியும் அடையலாம். இன்னும் மூங்கிலை ஊன்றி தாவியும் அடையலாம். பிற மதங்களில் பல தவறுகளும் மூட நம்பிக்கைகளும் இருப்பதாக நீங்கள் சொல்லலாம். இருந்தால் என்ன, இருக்கட்டுமே என்பேன் நான். எல்லா மதங்களிலும் தவறுகள் இருக்கத்தான் செய்கின்றன. தங்கள் கடிகாரம் மட்டுமே சரியான நேரத்தை காட்டுவதாக ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள். மன இயக்கம் இருந்தால் போதும். இறைவனிடம் அன்பு, அவரிடம் ஈர்ப்பு இருந்தாலே போதும். நம்முள் இருந்து கொண்டு நம்மை வழிநடத்துபவர் அவர். நமது மனத்தின் ஏக்கமும் துடிப்பும் அவருக்கு நன்றாக தெரியும். ஒருவனுக்கு பல பிள்ளைகள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். மூத்த பிள்ளைகள் அவனை அப்பா என்று திருத்தமாக கூப்பிடுகிறார்கள். ஆனால் பச்சிளம் குழந்தையோ பா என்று அரைகுறையாகத்தான் அழைக்கும். அதற்காக குழந்தையிடம் தந்தை கோபம் கொள்வானா? அந்த குழந்தையும் தன்னைத்தான் அழைக்கிறது.
அதனால் சரியாக உச்சரிக்க முடியவில்லை என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். தந்தைக்கு எல்லா குழந்தைகளும் சமம். பக்தர்கள் பல்வேறு பெயர்களில் பரம்பொருளையே அழைக்கிறார்கள், ஒருவரையே அழைக்கிறார்கள். ஒரு குளத்தில் 4 படித்துறைகள். இந்துக்கள் ஒரு துறையில் இறங்கி நீரை பருகிவிட்டு அதை தண்ணீர் என்கிறார்கள். முஸ்லிம்கள் இன்னொரு படித்துறையில் நீரை பருகிவிட்டு பானி என்கிறார்கள். ஆங்கிலேயர்களோ அடுத்த படித்துறையில் வாட்டர் என்கிறார்கள். மற்றொரு படித்துறையில் இருப்பவன் அக்வா என்கிறான். இறைவன் ஒருவன், அவரது பெயர்கள் பல. பற்றின்றி பணி செய்தால் படிப்படியாக இறைவனை அடையலாம். ஓவியன் படம் வரையும் போது முதலில் கோடுகளை மிகுந்த கவனத்தோடு வரைந்து கொள்கிறான். பிறகு நிதானமாக வண்ணம் தீட்டுகிறான். அதுபோல் சிலைகள் செய்பவர்கள் முதலில் களிமண்ணில் மொட்டையாக உருவம் செய்து கொள்வார்கள். பிறகு நுணுக்க வேலைகள், பிறகு சுண்ணாம்பு அடிப்பார்கள், இறுதியாக வண்ணம் பூசுதல். இவையெல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக செய்யப்பட வேண்டும். எவ்வளவோ நற்பணிகளை செய்கிறார்கள். ஆனால் தன்னுள் என்ன உள்ளது என்பதை அவர் அறியவில்லை. உள்ளே தங்கம் மறைந்திருக்கிறது. உள்ளே இறைவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தால் பணிகளையெல்லாம் விட்டுவிட்டு உள்ளம் உருகி கடவுளை அழைக்க ஆசைப்படுவார். ஆரம்ப காலத்தில் சற்று முட்டி மோதித்தான் தீர வேண்டும். பிறகு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். படகு அலைகள், புயல், சுழற்காற்று போன்றவற்றை எதிர்கொள்ள நேரிடும் போதும், வளைவுகளில் செல்ல நேரும் போதும் படகோட்டி எழுந்து நின்று துடுப்பை கவனமாக பிடிக்க வேண்டும். இவற்றை கடந்துவிட்டால் பிறகு அத்தனை சிரமப்பட வேண்டாம். வளைவை கடந்தாகிவிட்டது, சாதகமான காற்று வீசுகிறது என்று கண்டால் படகோட்டி ஓய்வாக உட்கார்ந்து கொள்கிறான். துடுப்பில் பெயருக்கு கை வைத்திருப்பான். பிறகு பாய்மரத்தை விரிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறான். சாவகாசமாக உட்கார்ந்து புகைப்பிடிக்க ஆரம்பிக்கிறான். காமினி காஞ்சனம் என்னும் அலைகளையும் புயல்களையும் சமாளித்துவிட்டால் நிம்மதி. குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். சிலரிடம் யோகிக்குரிய அடையாளங்களை காணலாம். ஆனால் அவர்களும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. காமினி காஞ்சனம்தான் யோகத்திற்கு தடை. சிலர் யோகத்திலிருந்து நழுவி வாழ்க்கை சூழலில் அகப்பட்டு கொள்கிறார்கள். ஒருவேளை இன்ப நுகர்ச்சியில் நாட்டம் சிறிது இருக்கலாம். அதை அனுபவித்து முடித்ததும் மீண்டும் இறைவனை நாடுவார்கள். மீண்டும் அந்த யோக நிலையை அடைவார்கள். விசை தூண்டிலை பார்த்திருக்கிறாயா? கிராமப்புறங்களில் விசை தூண்டிலை காணலாம். ஒரு மூங்கிலை பூமியில் நடுவார்கள். அதை வளைத்து முனையில் தூண்டிலோடு கூடிய கயிற்றை கட்டுவார்கள். தூண்டிலில் இரை இருக்கும். மீன் இரையை கவ்வினால் மூங்கில் நிமிர்ந்துவிடும். தராசில் ஒரு தட்டில் எடை கூடினால் கீழ்முள்ளும் மேல்முள்ளும் ஒரே கோட்டில் நிற்காது. கீழ்முள்தான் மனம், மேல்முள் கடவுள். கீழ்முள் மேல் முள்ளுடன் ஒன்றுபட்டு நிற்பதுதான் யோகம். மனம் அமைதியடையாவிட்டால் யோகம் கைகூடாது. உலகியலாகிய காற்று மனமாகிய தீபத்தை எப்போதும் அலைக்கழிக்கிறது. இந்த தீபம் சிறிதும் சஞ்சலப்படாமல் இருக்குமானால் சரியான யோக நிலை கைகூடிவிட்டது என்று பொருள். காமினி காஞ்சனம்தான் யோகத்திற்கு தடை. பகுத்தறிவை எப்போதும் பயன்படுத்து. உடம்பில் அப்படி என்ன இருக்கிறது? இரத்தம், தசை, கொழுப்பு, குடல், மலம், சிறுநீர் இவைதான் இருக்கிறது. இந்த உடம்பின் மீது ஆசை ஏன்? ஆசையை விடுவதற்காக நான் சில வேளைகளில் ரஜோகுண நிலையை மேற்கொண்டதுண்டு. தங்க சரிகையிட்ட துணி உடுத்த வேண்டும், விரலில் மோதிரம் அணிய வேண்டும் என்றெல்லாம் ஒரு முறை ஆசை எழுந்தது. மதுர்பாபு அவற்றை வாங்கி தந்தார். சிறிது நேரம் எல்லாவற்றையும் அணிந்திருந்தேன். பிறகு மனத்திடம், மனமே தங்க சரிகை ஆடை என்கிறார்களே, அது இதுதான் என்று கூறிவிட்டு அதை எடுத்து தூர எறிந்தேன். அதன் பிறகு அதில் என் மனம் போகவில்லை. மனமே, இதன் பெயர்தான் போர்வை, இதன் பெயர்தான் மோதிரம் என்று மனதிடம் சொன்னேன். பிறகு எல்லாவற்றையும் வீசி எறிந்தேன். அதன் பிறகு என் மனதில் அவற்றின் மீது ஆசை தோன்றவில்லை. யோகியின் மனம் எப்போதும் இறைவனிடம் இருக்கும். எப்போதும் ஆன்மாவிலேயே நிலைத்திருக்கும். பார்க்கும்போதே அவனை அடையாளம் கண்டு கொள்ளலாம். அவனது கண்கள் முட்டையை அடைகாக்கும் பறவையின் கண்கள் போல் எங்கேயோ பார்த்த வண்ணம் அகல திறந்திருக்கும். மனம் முழுக்க முழுக்க முட்டையின் மீது நிலைத்திருக்கும். கண்களில் ஒரு வறட்டு பார்வை இருக்கும். எல்லோரும் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். பகவானின் நாமங்களை பாடுவதும் அவரது மகிமைகளை பேசுவதும் கூட செயல்தான். அத்வைதிகள் நானே அவன் என்று தியானிப்பதும் செயல்தான். மூச்சு விடுவதும் கூட செயல்தான்.
செயலை விட்டுவிடுவது சாத்தியமில்லை. எனவே கடமைகளை செய், ஆனால் பலனை இறைவனுக்கு அர்ப்பணித்துவிடு. அதிகமாக பணம் சம்பாதிக்க முயற்சி செய்யலாமா? தார்மீக வாழ்க்கைக்காக செய்யலாம். நன்றாக முயற்சி செய். ஆனால் பணம் சம்பாதிப்பது லட்சியம் அல்ல. இறைவனுக்கு சேவை செய்வதே லட்சியம். பணத்தால் இறைவனுக்கு சேவை நிகழுமானால் அந்த பணத்தில் குற்றமில்லை. எவ்வளவு காலம் குடும்ப கடமைகளை செய்ய வேண்டும்? அவர்களுக்கு உணவும் உடையும் சிரமமின்றி கிடைக்கின்ற நிலைமை வரும் வரை. பிள்ளைகள் சொந்த காலில் நிற்கும் நிலைமை வந்துவிட்டால் அதன் பிறகு அவர்களின் பாரத்தை சுமக்க வேண்டியதில்லை. குஞ்சுகள் தாங்களே இரையை கொத்தி தின்ன கற்றுக்கொண்ட பின் தாயிடம் உணவிற்காக வந்தால் தாய்ப்பறவை அவற்றை கொத்தி விரட்டிவிடும். எவ்வளவு காலம் கடமைகளை செய்ய வேண்டும்? காய் தோன்றிய பின் பூ நிலைப்பதில்லை. இறையனுபூதி பெற்ற பின் ஒருவன் கடமைகளை செய்ய வேண்டியதில்லை. அதற்கு மனமும் இருக்காது. குடிகாரன் அளவுக்கு மீறி குடித்தால் அவனால் தெளிவாக இருக்க முடியாது. 2 அணாவிற்கு மட்டும் குடித்தானால் அவன் தனது வேலைகளையும் காரியங்களையும் நடத்தி செல்ல முடியும். இறைவனை நோக்கி செல்ல செல்ல அவர் உன் கடமைகளை குறைத்து கொண்டே வருவார். பயம் வேண்டாம். கடமைகள் முடிந்தால் இறைக்காட்சி கிடைக்க தாமதமில்லை. மருமகள் கருவுற்றால் மாமியார் அவளது வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாள். 10 மாதமானால் அவளை எந்த வேலையும் செய்ய விடமாட்டாள். குழந்தை பிறந்துவிட்டாலோ அதை கொஞ்சிக் கொண்டிருப்பது மட்டும்தான் வேலை. இருக்கின்ற கடமைகளை முடித்துவிட்டால் நிம்மதி. வீட்டுத் தலைவி சமையலையும் சில்லறை வேலைகளையும் முடித்துவிட்டு குளிக்கப் போனால் திரும்ப மாட்டாள். நீ என்னதான் கரடியாக கத்தினாலும் திரும்பி பார்க்க மாட்டாள். இறையனுபூதி என்றால் என்ன? எது இறைக்காட்சி என்று சொல்லப்படுகிறது? அதை பெறுவது எப்படி? இறைநெறியில் செல்பவர்களும் அவரை அடைந்தவர்களும் பல தரத்தில் உள்ளனர் என்று வைணவர்கள் கூறுகிறார்கள். பிரவர்த்தகன், சாதகன், சித்தன், சித்தரில் சித்தன். பாதையில் அடியெடுத்து வைத்திருப்பவன் பிரவர்த்தகன். பூஜை, ஜபம், தியானம், இறை நாமத்தையும் அவரது மகிமைகளையும் பாடுதல் போன்ற சாதனைகளை செய்து வருபவன் சாதகன். இறைவன் இருக்கிறான் என்பதை உள்ளுணர்வில் உணர்ந்தவன் சித்தன்.